ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு புளிக்குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்ய மண் சட்டி ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து கூட ஒரு வெங்காயம் ஒரு மீடியமாக வெட்டி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு 1 பாதியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி வந்ததும் 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளியை குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு தக்காளியை குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி குழைவாக இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. 250 கிராம் முள்ளங்கியை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதில் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெந்து வரும். முள்ளங்கியை தக்காளி வெங்காயம் வதக்கலோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கின முள்ளங்கியை ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. முள்ளங்கி தண்ணி சத்து உள்ள காய்ங்கிறதுனால மூடி போட்டு அந்த ஆவியிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த முள்ளங்கியை வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி வேக வரனால புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே அந்த காயில் நல்லா இறங்கி வரும். க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 3 நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இந்த சீரகத்தூள் நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சீரகத்தூளை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இதில் கலந்து விட்டு புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கி புளிக்குழம்புக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும். காரம் குறைவாகவும் புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் புளி கரைசல் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். தண்ணி எதுவும் சேர்க்கல. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வரணும். அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு ஏற்கனவே முள்ளங்கி வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியமான தீயில் வச்சு இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு முள்ளங்கி. குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அருமையான சுவையில் முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.